கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்கிறவர். அது தம்முடைய பிள்ளைகளுக்காகவே அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசபாத் ராஜாவையும் அவருடைய ஜனங்களையும் சுற்றி அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது இந்த யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா என்ன ஜெபித்தார் என்றால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பாருங்கள், ஒரு ராஜா சொல்லுகிறார், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவும் இல்லை, எங்களுக்கு பலனும் இல்லை என்று சொல்லுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபித்த பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த பதில்தான் இந்த வசனம். அப்பொழுது தேவன் சொன்னது என்னவென்றால், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று தேவன் அவர்களை திடப்படுத்துகிறார். மேலும் தேவன் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்படி சொல்லிவிட்டு தேவன் அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு வாக்கு பண்ணிவிட்டு மறுநாள் காலையிலே இவர்களுக்கு விரோதமான வந்த சத்துருக்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொன்று போடும்படியாக தேவன் அவர்கள் ஒருவருக்கொருவரை எழும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் தேவன் அவர்களுக்கு எதிராக வந்தவர்களிடத்தினின்று ஜெயத்தை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இது போன்ற சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒரு யுத்தத்து களத்திலே நீங்கள் காணப்படலாம். உங்கள் தோல்வியின் நிமித்தம், உங்கள் நோய்களின் நிமித்தம், உங்கள் சத்துருக்களின் நிமித்தம், உங்கள் கடன் பாரத்தின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் யுத்த களத்தில் நிற்கிறது போன்ற அனுபவத்தோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்திலே வந்து உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை பார்த்து அவரை நோக்கி பார்ப்பீர்களானால், அவருடைய உதவியை நீங்கள் தேடுவீர்களானால், அவர் சொல்லுவார், நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், இது யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று தேவன் சொல்லி அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆகவே இன்றைய தினத்தை தேவனை நோக்கி பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி பெறுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் யுத்த களத்தில் நிற்பது போன்ற நிலைமையிலே நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் ஆண்டவரை கர்த்தரை நோக்கி பார்த்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள, இந்த யுத்தம் அவர்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று புரிந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.